இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. நம்ம சூப்பராக நல்லா ஈஸியாக பண்ணலாம். என்ன ஃபங்க்ஷன்னாலும் நம்ம வெளியெல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம கையால் நம்ம செஞ்சு ஒருத்தர் ப்ரெசென்ட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன ஃபங்க்ஷன்னாலும் பர்த்டே ஃபங்க்ஷன் சின்ன செலிப்ரேஷன்லாம் நம்மளே வீட்டில் செஞ்சு அசத்தலாம். அந்த மாதிரி ஒரு கேக்கு எல்லாருக்குமே செய்ய முடியும். அது எப்படி செய்யலாம், வெரி ஈஸியாக என்ன மாதிரி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப்பு மைதா, 1/3 1/4 கப்புக்கும் கொஞ்சம் மேலே, கொக்கோ பவுடர் 1/3 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகம், பேக்கிங் பவுடர் 2 ஸ்பூன், பேக்கிங் சோடா இதில் 1 ஸ்பூன் போடுறேன். ஜலிச்சுக்கலாம். எதுக்கு இப்படி ஜலிச்சு போடுறோன்னா கேக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கிறதுக்கு தான். எடுத்துடலாம், மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணியாச்சு, அந்த பக்கம் வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எக்கு சேர்க்க போகிறோம். 4 எக்கு நான் எடுத்திருக்கேன். ஒயிட்டு மட்டும் போட்டுக்கலாம். 4 எக்ஸு. இந்த யோக் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது அப்புறமா ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதை நல்லா பீட் பண்ணலாம். பிளெண்டரில் பண்ணுங்கள், இல்லைன்னா விஸ்கில் பண்ணுங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ பவுடர் சுகர் 1 கப்பு. இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம பிளெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். போட்டுட்டு பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, ஃபுல்லாக போட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ½ கப்பு ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் போட்டிருக்கேன். அது சாஃப்டாக வர்றதுக்காக. வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன், மாவு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோன்னா கேக் மாவு, அது நம்ம ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். ரொம்ப திக்கான மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மில்க்கு ஆட் பண்ணுவோம். பக்கத்தில் மில்க்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச மாவு எல்லாம் முடிஞ்சது. ஒரு ப்ரூ எடுத்திருக்கேன், காஃபி பவுடர். இதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் போடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஊற்றலாம். இப்போ நெக்ஸ்ட்டு சாக்லேட் சிரப். இதை ஓப்பன் பண்ணி நம்ம போடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக் டின்னில் ஃபில் பண்ணலாம். இது மாதிரி பட்டர் பேப்பர் அப்ளை பண்ணி ஆயில் போட்டு டின் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கேக் பண்ணுறதுக்கு. மைக்ரோவேவ் தான் வேணும்னு இல்லை, நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் கூட பண்ணலாம். இப்போ நான் மைக்ரோவேவில் வைக்கிறேன். 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ணி
ஒரு 35 to 40 minutes வந்து வைக்கிறேன். ஒரு 2 டைமாக நம்ம வச்சு எடுக்கிறோம். போடலாம். இப்படி பேக் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் எல்லாம் போடணும். whipped cream 100 ml கோல்டு மில்க்கு நான் ஹாட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். சில் பண்ணுறதுக்கு ஒரு 15 minutes வச்சுருந்தேன். இது மிக்ஸ் பண்ணலாம். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 15 minutes வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படியே கூடி பண்ணலாம், அடிச்சுக்கலாம். எலக்ட்ரிக் பிளெண்டர் இல்லைன்னா ஹேண்ட் பிளெண்டர். இந்த விப்டு பவுடர் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் கிடைக்கிது. ஒன்று காஸ்ட்லி கொஞ்சம், ஒன்று வந்து கம்மியாக இருக்கும். பட் காஸ்ட்லியாக வாங்கினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய இருக்குது. இதே 50 கிராமு 90 rupees இருக்குது. அதே 50 கிராமு 50 rupees இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டூ டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கு. அரை கப்பு வாட்டர். செரி 2 டேபிள் ஸ்பூன். 1/4 கப்பு. நல்லா கொதிக்கணும். கொதிக்கட்டும். கொதி வந்த பிறகு இறக்கிக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் கூடி ஒரு 1 minute கழிச்சிட்டு எடுத்துருங்க. கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது வந்து ஒரு 35 to 40 minutes. ப்ரெஷர் குக்கர் பண்ணாலும் இதே தான், நம்ம மைக்ரோவேவில் பண்ணாலும் அதே டைம் தான் வரும். சூடாக இருக்குது, கூல் பண்ண வைக்கலாம். வச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம். ஓகே, இப்போ கூல் ஆகிடுச்சு. இப்போ எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி லேயராக கட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு இந்த பொடி பொடியாக வராது. நல்லா கட் பண்ணுறதுக்கு நல்லா வரும். மூணு லேயராக பிரிச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து எப்படியோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3 லேயராக எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சிரப்பு மட்டும் ஊற்றுறேன் பாருங்கள். இந்த லேயர் வைப்போம். இப்போ 3rd லேயர் நான் செய்கிறேன்.
டார்க் சாக்லேட்டு. எந்த சாக்லேட்னாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு சாக்லேட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கிங்க. பண்ணி அதில் டெக்கரேஷனுக்கு போடுறதுக்கு தான். நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 2 to 4 hours நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் எடுத்து கட் பண்ணலாம். அப்போ நல்லா செட் ஆகிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னா நீங்கள் ஏதாவது வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் எல்லாம் இருந்தால் 1 day பிஃபோர் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஃபுல் ஃபினிஷ்டாக ஸ்டேஜு 3 to 4 hours நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணலாம். ஓகே, இதை நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். நம்மளோட கேக்கு ரெடி ஆயிடுச்சு. வாவ், வெரி சூப்பர். ஓகே, நம்மளோட சூப்பரான கேக்கு கட் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம கேக்கு ரெடி ஆகிருக்கு. டேஸ்ட் பண்ணலாம். வாவ், அதுவும் சூப்பர். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். அப்படியே மெல்ட் ஆகுதுங்க. நம்மளுக்கு ஒரு நிமிஷம் கூட இது வெயிட் பண்ண வைக்க முடியறதில்ல. அந்த அளவுக்கு ரியலி வெரி குட் டேஸ்ட்டு.